ஸ்க்ரீனில் பார்க்குற கேள்வியை தான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து 2023 2024 MCQ 3வது. இந்த கேள்வியுடைய சாராம்சம் என்னென்னு சொல்லி சொன்னால், பெர்லியம் பேரியம் கார்பனேட், அடுத்தது மெக்னீசியம் கார்பனேட், கல்சியம் கார்பனேட், அடுத்தது ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட், அடுத்தது பேரியம் கார்பனேட். இப்போ இந்த இதுகளில் எது வந்து குறைந்த வெப்பநிலையில் பிரிகையடையக்கூடியதுன்னு நாங்கள் இதில் இப்படியே தெரிவு செய்யணும். இந்த வெப்பநிலை பிரிகையில் கார்பனேட்டுகள் இப்போ இதில் என்னென்னு பார்த்தோம்னா, எல்லா கற்றையன்களும் வந்து கூட்டம் 2 சேர்ந்தது. கூட்டம் 2 சேர்ந்தது. அப்போ கூட்டம் 2 சேர்ந்ததில் மேலிருந்து அந்த கூட்டத்தில் மேலேருந்து பார்த்தோம்னா பேரியம் மெக்னீசியம், பேரியம் மெக்னீசியம், கல்சியம், ஸ்ட்ரோன்சியம், பெர்லியம் மெக்னீசியம், கல்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். ரைட். இப்போ கார்பனேட்டு இவ்வளவு வந்து இதோட கார்பனேட் CO2- இணையுது. இணையும் போது இதோட இணைப்பு அடிப்படையில் வச்சு தான் நாங்கள் இதை பிரிகையை பார்க்க போகிறோம். அந்த கார்பனேட் வெப்ப பிரிகையில் வந்து சம்பந்தப்படுற காரணி வந்து பௌதிக காரணி வந்து முனைவாக்கம். முனைவாக்கம் அதாவது எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த மூலகங்கள், அதாவது 2ஆம் கூட்ட மூலகத்தை ஒரு எம்என் எடுத்தோம்னு சொன்னால், இந்த கார்பனேட்டோட இணையும் போது அதனுடைய கற்றையன் இந்த கார்பனேட்டோட இணையும் போது ஏற்படுற முனைவாக்கம் தான் இதில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. முனைவாக்கம். சரி, இந்த முனைவாக்கம் எப்படி இதில் மாறுதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த முனைவாக்கம் ஏற்படுறதுக்கான காரணி என்னென்னு பார்த்தோம்னா ஏற்ற அடர்த்தி. இதில் அடுத்தது பார்க்கணும் ஏற்ற அடர்த்தி. சரி, இப்போ இதில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்போ இந்த ஏற்ற அடர்த்தியால் முனைவாக்கம் அடையும். முனைவாக்கம் கூடுறதால இந்த வெப்ப அதாவது இந்த மூலகங்களுடைய கார்பனேட் வந்து பிரிகை அடைகிற அளவு வந்து கூட இருக்கும். இதான் இப்போ தியரி. அப்போ இந்த அடிப்படையில் இது மூன்றும் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். அப்போ ஏற்ற அடர்த்தியை பார்த்தோம்னா, உண்மையாகவே 2ஆம் கூட்ட மூலகத்தில் இப்படித்தான் ஒரு கூம்பொடியில் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது கூடி குறையிற விஷயங்களை நாங்கள் இப்படி போட்டு பார்க்க ஈஸியாக இருக்கும் விளங்கிக் கொள்றதுக்கு. அப்போ ஏற்ற அடர்த்தியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஏற்ற அடர்த்தி வந்து பொதுவாக இங்கேருந்து மேலிருந்து கீழாக பார்த்தோம்னா, ஏற்ற அடர்த்தியை பார்த்தோம்னு சொன்னால், ஏற்ற அடர்த்தி வந்து எதுக்கு கூடவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏற்ற அடர்த்தி இங்கேருந்து பார்க்கும்போது குறைவாக ஆகிக்கொண்டு வரும். இங்கேருந்து மேலேருந்து கீழே வந்து குறைஞ்சு கொண்டு வரும். அப்போ ஏற்ற அடர்த்தி வந்து இங்கே குறைவாகவும் ஏற்ற அடர்த்தி மேலே கூடவாகும். அப்போ இந்த முக்கோணம் வந்து நாங்கள் பொதுவாக பார்த்துக்கொள்வது, முக்கோணத்தில் இப்படித்தான் ஏற்ற அடர்த்திக்கு இருக்கும் முக்கோணம். இப்போ கூடி குறையிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஏற்ற அடர்த்தி வந்து என்ன செஞ்சுருக்கும், இங்கே பேரியம் இருக்கும், கீழே வந்து பெர்லியம் இருக்கும், கீழே வந்து பேரியம் இருக்கும். இதுக்கு இடைப்பட்டதான் ஏற்ற அடர்த்தி. அப்போ ஏற்ற அடர்த்தி எங்கே இருக்கும், இங்கே கீழே குறைவாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த முனைவாக்கத்தை பார்த்தோம்னா, ஏற்ற அடர்த்தி குறைய முனைவாக்கத்தின் அளவும் குறைஞ்சு கொண்டு போகும். முனைவாக்கம் இப்படி இருக்கும். அப்போ அடுத்தது பார்த்தோம்னா, இந்த முனைவாக்கம் இப்படி இருக்கிறதால என்ன செய்யணும்னா, அந்த பிணைப்புண்ட தன்மையை பார்த்தோம்னா, அதாவது கார்பனேட்டோட இருக்கிற பிணைப்புண்ட தன்மையை பார்த்தோம்னா, பிணைப்புண்ட வலிமையை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, முனைவாக்கம் குறைய பிணைப்பிண்ட வலிமை கூடும். அப்போ பிணைப்பிண்ட வலிமை இப்படி இருக்கும். கார்பனேட்டுகளோடான பிணைப்பிண்ட வலிமை வந்து இப்படி இருக்கும். பிணைப்பு வலிமை வந்து அதாவது கார்பனேட்டுகளோட மட்டும் சரிதானே, கார்பனேட்டுகளோட பிணைப்பு வலிமை வந்து மேலேருந்து கீழே கூட தான் இருக்கும். அப்போ பிணைப்பு வலிமை கூட என்ன செய்யும், எங்களுடைய பிரிகையினுடைய வெப்பநிலையை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, பிணைப்பு வலிமை கூட தானே இருக்குது இங்கே கார்பனேட்டுக்கு. அப்போ கூட இருந்துன்னு சொன்னால், நாங்கள் கூடுதலாக வலிமை கூட இருக்கிறதால நாங்கள் என்ன செய்யணும், அதை உடைக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, அதுக்கு இப்படி ஒரு அமைப்பில் நாங்கள் அதனுடைய பிரிகை வெப்பநிலை வந்து காணப்படும். பிரிகை
வெப்பம் வந்து காணப்படும். அப்போ என்ன கருத்து, மேலேருந்து கீழே பார்க்கும்போது பிரிகை வெப்பம் வந்து கூட இருக்கும். அப்போ கேட்ட கேள்வி வந்து குறைஞ்சே தான், ஆகவே நாங்கள் குறைஞ்சது தெரிவு செஞ்சிடலாம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு இப்படி ஒரு தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த தொடர்பின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம். அப்போ இந்த பிரிகை எப்படி இருக்கும்னு சொல்லிச்சுன்னா, வளமையாக 2ஆம் கொண்ட மூலத்து பிரிகை எப்படி இருக்கும் அவங்க கேட்கையில் இருந்தாலும் பிரிகைன்னா எம் எடுத்தோம்னா CO3 என்றா இது வெப்ப பிரிகையை நாங்கள் அடைஞ்சோம்னு சொல்லிச்சுன்னா எம் வந்து ஒட்சைட் ஆயிரும், அது கார்பனீர் ஒட்சைட்